வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. ஸ்டாலின் அவர்களது ஒட்டுமொத்த அதிகாரங்கள் மற்றும் அவரது கையெழுத்தின் பயன்கள் இனி கிடையாது. வருகின்ற 1ஆம் தேதியில் இருந்து ஒட்டுமொத்தமாக எந்த ஒரு புதிய திட்டங்களையோ தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் செயல்படுத்த முடியாது. முழுவதுமாக இந்திய தேர்தல் ஆணைய கட்டுப்பாட்டிற்குள் தமிழகம் வந்துவிடும். பொம்மை முதல்வராகத்தான் ஸ்டாலின் அவர்கள் செயல்படுவார் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. சட்டசபை தேர்தல் நெருங்கிவிட்டதன் காரணமாக தற்பொழுதே தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் இந்திய தேர்தல் ஆணையம் செய்து வருகிறது. மேலும் தமிழகத்தை பொறுத்தளவிற்கு பணப்பட்டுவாடாவை தடுப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் எல்லா சூழ்ச்சிகளையும் தவிடுபொடியாக்கும் விதமாக காவல்துறை அதிகாரிகள் இனிமேல் ஸ்டாலின் அவர்களது பேச்சை கேட்க முடியாது. ஏனென்றால் இந்திய தேர்தல் கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிட்டது. காவல்துறை அதிகாரிகள் இனிமேல் யார் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் என்பதற்கு விதிவிலக்கா என்று கேட்டால் நிச்சயமாக அதிக அளவு பணத்தை கொண்டு செல்ல முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை இது ஏற்படுத்தியுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் இன்னும் 2 மாதங்களில் நடைபெற உள்ள நிலையில் ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற 1ஆம் தேதியன்று அனைத்து நடவடிக்கைகளையும் தற்பொழுதே முடித்துவிட வேண்டும். புதிய திட்டங்களாக இருந்தாலும் மக்களின் வாழ்வாதாரங்களை ஒட்டுமொத்தமாக பெருக்குவதற்கு இப்போதாவது அவர் முதல்வராக செயல்பட வேண்டும் என்று பலரும் கூறி வருகிறார்கள். 1ஆம் தேதிக்கு பிறகு அவரது எந்த ஒரு கையெழுத்தும் செல்லாது என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் இன்னும் 2 மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் தமிழகம் முழுவதும் திமுக மற்றும் திமுகவின் கூட்டணிகள் வெற்றியடைவதற்கு பணப்பட்டுவாடாவை அதிக அளவில் செயல்படுத்துவதற்கு திமுக முயற்சி செய்யும். அதை தடுத்து நிறுத்துவதற்குத்தான் இந்திய தேர்தல் ஆணையம் தமிழகத்தில் கூடுதலாக பறக்கும்படை அதிகாரிகளை தமிழகத்தில் அதிக அளவில் வரவைக்க உள்ளதாகவும் தமிழக காவல்துறை அதிகாரிகள் ஒருதலை பட்சமாக இனி செயல்பட முடியாது. எந்த ஒரு நடவடிக்கையாக இருந்தாலும் இந்திய தேர்தல் ஆணைய கட்டுப்பாட்டிற்குள் தான் அவர்கள் வந்தாக வேண்டும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதனால் ஸ்டாலின் அவர்கள் இனி வருகின்ற 1ஆம் தேதியிலிருந்து அவர் முதல்வராக பதவியில் இருக்கலாம். ஆனால் எந்த ஒரு அதிகாரமும் அவருக்கு கிடையாது. இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியாகி உள்ளது.